மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றாக தலைநகர் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் MMC மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ளது. நாள்தோறும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1664ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி கிழக்கிந்திய நிறுவனத்தாருக்கு மருத்துவம் செய்வதற்காக தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் மறைந்த முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் அரசு படிப்படியாக பல வசதிகளுடன் மேம்படுத்தியது. அப்படிப்பட்ட மருத்துவமனையில்தான் தற்போது உரிமை கோரி கொண்டு செல்ல உறவினர்கள் இல்லாமலும், உறவினர்கள் இருந்தாலும் கொண்டு செல்வதற்கான நடைமுறைகளை காவல்துறையினர் செய்யாததாலும் சடலங்கள் குவிந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் விசிரா ரிப்போர்ட் எனப்படும் உள்ளுறுப்பு மாதிரிகள் பரிசோதனை செய்யப்படாததால் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அறிக்கைகளுக்காக இழப்பீடு உள்ளிட்ட தேவைகளுக்காக காத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரப்பூர்வமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மார்ச்சுவரியில் தற்போது சுமார் 50 சடலங்கள் உரிமை கோரப்படாத அல்லது அடையாளம் காணப்படாமல் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2 சடலங்கள் சுமார் 6 முதல் 12 ஆண்டுகளாக அடக்கம் செய்யப்படாமல் கிடக்கின்றன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாமதம் காரணமாக பிரேத அறையில் சேமிப்பு திறன் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். பிரேத அறை சேமிப்பு கிடங்கில் சுமார் 70 முதல் 75 சடலங்கள் வைக்க முடியும் என்பதால் தற்போது வரை 60க்கும் மேற்பட்ட சடலங்கள் இடமில்லாமல் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாமல் சில சடலங்கள் தரையிலும் பாதுகாக்கப்படாமல் குவிக்கப்பட்டுள்ளதால் மனித வாழ்க்கை இவ்வளவுதானா என்றும் பலர் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் உள்ளுறுப்பு அறிக்கைகளுக்காக 2 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருப்பதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆவணங்கள் இல்லாமல் மரணத்திற்கான காரணம் சட்டப்படி உறுதி செய்யப்படாமல் போவதாகவும், இது காப்பீடு மற்றும் விபத்து இழப்பீடு வழங்குவதை தாமதப்படுத்துகிறது எனவும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏற்கனவே குடும்பத் தலைவரை இழந்த துயரத்தில் தவிக்கும் பல குடும்பங்கள் நிவாரண ரீதியாகவும் அலைக்கழிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் MMC மருத்துவக் கல்லூரி முதல்வர் சாந்தாராமிடம் நாம் கேட்டபோது, ஆசியாவிலேயே பெரிய மருத்துவமனையான ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 10 முதல் 15 சடலங்கள் பிரேத பரிசோதனை மேற்கொண்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கிறோம். அடையாளம் மற்றும் உரிமை கோராத சடலங்கள் பிரேத அறையில் குவிக்கப்பட்டு காவல்துறையின் விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைத்து வருகிறோம். காவல்துறையின் விசாரணை தாமதமாவதன் காரணமாகவே பல நாட்களாக சவக்கிடங்கில் சடலங்கள் குவிந்து வருகின்றன. காவல்துறையினர் முறையான NOC வழங்கினால் மட்டுமே தங்களால் சடலங்களை கொடுக்க முடியும். காவல்துறையின் தொய்வின் காரணமாக பல சடலங்கள் குவிந்து வருகின்றன என கூறினார். நம்மளோட ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து இன்வெர்ட்டில் வர்றது ஓகே சார், ஒரு எப்படி ஒரு 15லேருந்து 20 டெஸ்ட் ஆவரேஜா வரும் சார் டெய்லி. ஓகே சார். அதுல டெய்லி போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது அந்த போலீஸ் எதை ஐடென்டிஃபை பண்ணி அதை போலீஸ் கேஸ் வருது, அது அன்னைக்கு அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ஆகி வெளியில போயிடும். ஓகே சார். அன்ஐடென்டிஃபைடு பாடி இருக்கும் இல்லையா, ஓகே சார், பஸ் ஸ்டாண்ட்லயோ பொது இடங்கள்லயோ விழுந்து கிடப்பாங்க, அவங்கள கொண்டு வருவாங்கல்ல ஆம்புலன்ஸ்ல. ஓகே சார். அவங்க தே ஆர் கால்ட் அஸ் அன்ஐடென்டிஃபைட் பீப்புள் பிகாஸ் அவங்க பாக்கெட்ல ஆதார் கார்டோ அட்ரஸோ போன் நம்பரோ இல்ல கையில மொபைல் போனோ எதுவும் இருக்காது. ஓகே சார். அப்போ அது என்ன பண்ணுவோம்னா, போலீஸுக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம இதுல போட்டுறோம், மார்ச்சர்ல போட்டுருவோம். ஓகே சார். ஓகே. அவங்களோட பாடியை நம்ம மினிமம் 3 மாசம் வச்சுக்கணும். ஓகே. ஒரு வாரத்துக்கு 4 இருந்தாலே ஓகே சார், உங்களுக்கு மினிமம் 30லேருந்து 40 பாடி சேர்ந்துனே இருக்கும் சார். ஓகே. இதுல ரூல் என்னன்னா, அந்த 3 மாசம் முடிச்சு நம்ம போலீஸ்ல NOCன்னு ஒண்ணு வாங்கணும்.
ஓகே ஓகே சார். இப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, டிஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா அதுல இருந்து திருப்பி இன்னொரு 1 மாசம் 2 மாசம் வச்சுக்கணும். இது சட்டம் என்ன சொல்றதோ அதுதான். ஓகே சார். ஓகே. பட் பியாண்ட் தட் வந்துருச்சுன்னா நம்ம போலீஸ்ல என்ஓசி வாங்கிட்டு கார்பரேஷனுக்கு சொல்லிடுவோம். ஓகே சார். ஓகே. கார்பரேஷன் எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரூலு. ஓகே சார். ஸோ எப்போதுமே நம்மள்ட்ட வந்து ஆவரேஜா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாடிஸ் வந்து 40ல இருந்து 50 பாடி இருக்குங்க சார். பண வசதி படைத்தவர்கள் தங்களது உறவினர்கள் விபத்து அல்லது வேறு ஏதேனும் காரணமாக உயிரிழந்தால் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து பெற்றுச் செல்கிறார்கள். ஆனால் ஏழை, நடுத்தர மற்றும் விவரம் தெரியாத குடும்பத்தில் யாரேனும் உயிரிழந்தால் காவல்துறையின் நடைமுறைகள் தாமதமாவதால் உடல்களை கொண்டு செல்லாமல் அரசு பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் குவிக்கப்பட்டு வருவது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் முனாப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.